எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனிஷா ராமதாஸ். நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ நான் வந்து ஸ்ரீநிகேதன் ஸ்கூலில் படிக்கிறேன் திருவள்ளூரில். அப்புறம் நான் இப்போ வந்து பாரிஸ் பேராலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இது நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அது வந்து என்னோடய முதல் பேராலிம்பிக்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேராலிம்பிக்ஸ்லேயே பிரான்ஸ் ஜெயிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இப்போ இங்கே என்னோடய ஸ்கூல் நான் படித்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். பட் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட்டாக அது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்ட் எனக்கு என்னோடய பிரின்சிபல் மேம், ஸ்கூலோட பிரின்சிபல் மேம் அண்ட் சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இப்போ வந்து இந்த தடவை வந்து நான் பிரான்ஸ் ஜெயிச்சிருக்கேன். எல்லையில் இன்னொரு 4 வருஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கண்டிப்பாக கோல்டு ஜெயிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான போட்டிகளில் கலந்துட்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க? நான் இது வரைக்கும் 2022 வந்து இன்டர்நேஷ்னல் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் ஆடிருக்கேன்னு கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஐ ஹவ் ஒன் ஃபியூ கொஞ்சம் டைட்டில் எடுத்திருக்கேன். அப்புறம் என்னோடய பெரிய டைட்டில் என்னென்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2022. ஐ பிகம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பிளேயர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு டு வின் ஒன் ஒலிம்பிக் கோல்ட். அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நடந்த ஏஷியன் பேரா கேம்ஸில் வந்து 3 பிரான்ஸ் ஜெயிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட். பேராலிம்பிக்ஸில் நடந்த பேட்மிண்டன் போட்டியில் வந்து நான் பிரான்ஸ் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் என்னவாக இருக்கும்மா? இப்போ வின் பண்ணணும்னா மாணவர்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல விரும்புங்க? இப்போ வந்து இந்த ஒரு 2-3 இயர்ஸாகவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே வளருது. அதுக்கு முன்னாடி வந்து யாரோட பேரண்ட்ஸ் கூட ஒத்துக்க மாட்டாங்க விளையாடுறதுக்கு, இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வெளில சும்மா விளையாட போனாலும் எதுக்கு போகிற, வந்து படி, வீட்டில் வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே நிறைய பேர் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் சரி, அவங்க கூட படிக்கிறவங்க, ஸ்டாஃப்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து எதுக்காகவும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன பர்சியூ பண்ண நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாகவே நடக்கும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எதுவுமே 1-2 நாள் எல்லாம் கிடச்சிடாது. அது வந்து எனக்கு வந்து 9 இயர்ஸ் பிடிச்சது இந்த பேராலிம்பிக்ஸில் மெடல் பண்ணுறதுக்கு. உங்களுக்கும் டைம் எடுக்கும், ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்காம வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள் வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்யஸ்ரீ, ஒசூர்லேருந்து வரேன். நான் இப்போது பாரிஸில் நடந்த பேராலிம்பிக்ஸில் வந்து பேரா பேட்மிண்டனில் SS6 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கேன். இது வந்து என்னோடய முதல் பேராலிம்பிக்ஸ். அதில் வந்து பிரான்ஸ் ஜெயிச்சது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து இங்கே ஸ்ரீநிகேதன் குரூப்ஸ் ஆஃப் ஸ்கூலில் வந்து மெடல் பண்ண 4 பேரையும் கூப்பிட்டு ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க. இது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு பேரா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ஒன்று மேலே எடுத்து அவ்வளோவா யாரும் ஹானர் பண்ணி ஃபெலிசிட்டேட் பண்ணி பார்த்ததில்ல. இங்கே பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து நிறையா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் முன்னாடி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு பேரா ஸ்போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு நாலேஜ் வரும். அவங்க வந்து நாளைக்கு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேரா ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த ஃபெலிசிட்டேட் பண்ணதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மெடலை வந்து நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் எடுத்தேன். இப்போ இனிஷியலாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஒலிம்பிக் போகிறதுக்குள்ளே எந்த மாதிரியான சேலஞ்சிங்கில் நீங்கள் பார்த்தீங்க? ஏன்னா ஒரு உமனாக இதில் போயிட்டு ஒரு வின் பண்ணி வர்றதுன்றது இந்த காலகட்டத்துலேயும் இன்னும் சரியாக வரல, ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது. இப்போ இதை என்னென்ன மாதிரியான சேலஞ்சிங்கை நீங்கள் தாண்டி போனீங்க? சேலஞ்சஸ்னு பார்த்தா முன்னாடி வந்து எந்த கேம்ஸ்லையும் விமன் பார்ட்டிசிபேஷன் வந்து அவ்வளோவா இல்லை. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணப்பையும் இப்போ கம்பேர் பண்ணும்போது நிறையாவே பிளேயர்ஸ் இருக்காங்க. எந்த ஸ்போர்ட்டாக எடுத்துட்டாலும் அதை நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் பேரா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஈக்குவல்
பார்ட்டிசிபேஷன் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நாங்கள் இப்போது மெடல் ஜெயிச்சதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு பேரா ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு தெரிய வந்திருக்கும். அண்ட் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் எப்படி சொல்ல, நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, நிறையா சேலஞ்சஸ் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கேமை விடாமல் கண்டினியூ பண்ணி இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து தான் அதுவும் வீணாகாமல் இன்றைக்கி ஒரு பிரான்ஸ் மெடலாக என் கழுத்தில் இருக்குது.